ஹாய்ங்க. இன்னைக்கு டே வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் போன மாரி இருக்கு. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு குழந்தைங்களும் பார்த்துக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. கடகடன்னு ஓடிடுது. இப்ப தான் 1 மணி ஆன மாரி இருக்கு. அப்புறம் பார்த்தா 3 மணி ஆயிடுச்சு. தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். பாப்பா விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஒரு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் படுத்திருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எழுந்து வேலை செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வீடு வாசல் பெருக்கிட்டு ஒரு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. அதையுமே எடுத்து கழுவி வச்சுட்டேன். கொஞ்சமா துணி இருந்தது. அதையுமே எடுத்து மடிச்சு வச்சுட்டு, ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு வந்துட்டு 1 கப் ஃபுல்லா கடல மாவு இருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா தான் கடல மாவு இருந்தது. சரி கடைசியா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இதுக்கு வந்துட்டு கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா மஞ்சள்தூள், சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சமா சோடா மாவு அவ்வளோதான். அப்படியே உருளைக்கிழங்கு அந்த மசாலால மிக்ஸ் பண்ணிட்டு சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். இது வந்துட்டு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ன்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஷார்ட்ஸ் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. பாய்.